அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். திதி ப்ளஸ் கரணம் சார்ந்த ஒரு ரகசியம். அப்போ திதி ப்ளஸ் கரணம் சார்ந்த ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி வரும்போது, நீங்கள் பிறந்த திதி எத்தனாவது திதின்னு பாருங்கள். பிரதமையிலிருந்து அந்த பிரதமையிலிருந்து நீங்கள் எத்தனாவது திதின்னு பார்க்கும்போது உங்களுடைய திதி எப்பயுமே வளர்விரை தேய்விரை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் கிடையாது. ஒன்லி 15 திதிகள். அப்போ 14 திதிகளுக்கு திதி சூனியம் உண்டு. 15வது திதி அமாவாசையோ பௌர்ணமிக்கோ திதி சூனியம் கிடையாது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்குன்னு 12 கட்டத்தில் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது யார்? ஒரு ஐஸ்வர்யம் கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லையா? அந்த ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய கட்டம் யார்? அந்த கட்டத்தை நம்ம தெரிஞ்சு அதை எப்பயுமே என்ன சொல்லலான்னா அதோடைய பஞ்சபூதம் எது அப்படின்னு தெரிஞ்சு அதற்குண்டான அந்த பஞ்சபூதத்திற்குண்டான ஒரு ஆற்றலை நம்ம எப்பயுமே எனர்ஜி வச்சுக்கணும். இப்போ ஜலம் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். உங்களுடைய ஐஸ்வர்யத்திற்குண்டான அந்த இடம் ஜலம் அப்படின்னா நல்லா அடிக்கடி நீங்கள் என்ன செய்யணும், இளநீர் வாங்கி குடிக்கணும். இளநீர் வாங்கி குடிக்கணும். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது சாஃப்டாக இருக்கணும், அதே சமயத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது நெருப்பாக இருந்தால் என்ன சொன்னோம்னா அழகான சூடான டீ. மண்ணாக இருந்தால் என்ன சொன்னோன்னா உணவுலையும் என்ன சொன்னோன்னா அந்த வடை இருக்கு இல்லையா, வடையிலே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கு பருப்பு வடைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சாப்பிடணும். அப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்குண்டான உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடணும். இல்லை இது இப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன சொல்லலாம்னா நெருப்பு அப்படின்னு உங்களுடைய ஐஸ்வர்ய கட்டம் வந்துச்சுன்னா அந்த கட்டத்துக்குண்டான கிரகத்திற்குண்டான உணவை சாப்பிடுங்க. மண்வீடு அப்படின்னா அந்த கட்டத்துக்குண்டான கிரக உணவு. காற்றுக்குண்டான அந்த கிரக உணவு, ஜலத்துக்குண்டான கிரகத்துக்குண்டான உணவு. இப்படி சாப்பிட்டாலும் இது வேலை செய்யும். அப்போ இதை எப்பயுமே ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யம் உற்பத்தி ஆகும். அப்போ நாம் பிறந்த திதி எத்தனாவது திதி அப்படின்னு பார்த்து, இப்போ ஒருத்தர் பஞ்சமி திதியில் போய் பிறந்திருக்கார். இதை எப்படி கணக்கு கொண்டு போகிறது? சூரியன் நின்ற ராசி முதல் பஞ்சமி என்று சொன்னால் 5. அந்த பஞ்சமி அப்படின்னா சூரியன் மேசத்தில் நிற்காது. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக கண்டிப்பாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது பழைய ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயம். இதை நம்ம தெரிஞ்சு நல்லா பயன்படுத்திய பிறகு அதோடைய ஒரு இன்புட்டை நான் அனுபவித்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த திதி எத்தனாவது நம்பர் வருகிறதோ சூரியன்லேருந்து அதை 1, 2ன்னு எண்ணி இப்போ நீங்கள் 12க்கு மேலே போச்சுன்னா என்ன செய்யணும்? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 12க்கு மேலே போச்சுன்னா என்ன சார், சூரியன் நின்ற இடத்துலேருந்து 13, 14 சூரியன் நின்ற இடத்துலேருந்தே என்ன சொன்னான்னா அந்த நம்பர் முடிகிற வரைக்கும். இப்போ என்ன சொன்னால் ஒருத்தர் அமாவாசை திதியில் வைப்பாங்க. அவர் என்ன சொல்கிறான்னா சிம்மத்தில் என்ன சொல்கிறான்னா சூரியன் இருக்கார். அப்போ 12 கட்டம் முடிகிற போது துவாதசி வந்துடும். அதற்கடுத்து என்ன சார், திரையாதசி 13, சதுர்த்தசி 14, அமாவாசை 15. அப்போ மேசம், ரிஷபம், மிதுனம்
மிதுனத்தில் தான் அந்த 15வது திதிக்கு உண்டான அமாவாசை வந்து வரும். அந்த கட்டத்திலிருந்து அவருக்கு ஐஸ்வர்யம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ப்ளஸ் ஐஸ்வர்யம் என்று சொன்னால் பணம் சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வரும். அதை வந்து நம்ம வந்து எப்பயுமே நாம் பிறந்த திதியிலிருந்து எத்தனாவது திதி என்று பார்த்து சூரியன் நின்ற இடத்துலேருந்து வரிசையாக கரெக்ட் பண்ணி நீங்கள் எண்ணி வரும்போது 12க்கு மேலே வந்துச்சுன்னா 13, 14, 15 அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த நம்பர் எங்கே முடியுதோ அதுதான் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சார் ரொம்ப நிறையா யூடியூப் சேனல்களை நீங்கள் பார்க்குறதுனால வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு சில ரொம்ப சிம்பிளிசிட்டியாக ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நமக்குண்டான சக்ஸஸை பண்ணிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு உண்டான சக்ஸஸை பண்ணிக்கணும். நீங்கள் விரிவாக போக 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 வந்தேன் சார் கடலில் போய் எங்கே போய் வந்தேன் சார் நல்ல தண்ணியை தேடுவீங்க. கடலில் போய் எவ்வளோ தூரத்துக்கு போய் நீங்கள் நல்ல தண்ணி கடல் உங்கள்கிட்ட பெருசாக நிறையா வச்சுருக்கீங்க. ஜோதிட துணுக்குகள் வந்து லட்சங்கள் வந்து இன்றைக்கி வந்து நிறையா வந்து விதைக்கப்படுகிறது. ஆனால் அதில் எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தெரியாமல் தான் ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய ஜாதகத்துக்கு எந்த சோல் ஒத்து வருதோ அதை எடுத்து பயன்படுத்தி அன்றைய பொழுதை அன்றைய நாளை நாம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவது தான் ஜோதிடமே தவிர பலவித கருத்துக்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கு எது ஒத்து போகுது. அப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா உங்களுடைய பிறந்த திதி எத்தனாவது திதியோ அந்த திதியை அந்த திதியோடைய எண்ணிக்கையை வந்து என்ன சொன்னான்னா சூரியன் என்ற இடத்துலேருந்து எண்ணி வருகின்ற கடைசி கட்டம் தான். சூரியன் என்ற இடத்துல இப்போ 10வது ஒருத்தருக்கு தசமி திதின்னு வைங்க. அப்போ தசமி திதி அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் மேசத்தில் போய் மேச மாதத்தில் போய் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அந்த 10வது திதி என்ன சொன்னான்னா வந்து மகரம் தான் அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாகிக்கணும். அதிலேருந்து கண்டிப்பாக ஏதோ வரும் உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய வருமானம் வரும். இதில் எந்த மாற்றம் கிடையாது. இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து கரணம் மொத்தம் 11 கரணம். நம்ம எந்த கரணத்தில் போய் பிறந்திருக்கோம். அப்போ முதல்ல வந்து பவம் பாலவம் இந்த வரிசையை தெரிஞ்சுக்கிடணும். இந்த 11 இதில் வந்து நம்மளுடைய கரணத்திற்குண்டான எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு சூரியன் நின்ற இடத்துலேருந்து என்ன சொன்னான்னா அந்த கட்டத்தை என்னங்க அந்த கட்டம் தான் வந்து உங்களுடைய கரணநாதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து செயல்பாட்டுக்கு வந்து நல்லா ஒத்துழைக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கும். இப்போ ஒருத்தர் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்திருக்காரு. அப்போ தைத்துளை கரணம் வந்து என்ன சொன்னான்னா வந்து 4வது கரணம் பவம் பாலவம் கௌளவம் தைத்துளை 4வது கரணம். அப்போ சூரியன் நின்ற இடத்துலேருந்து இப்போ அவர் கடக மாதத்துலேயே பிறந்திருக்காருன்னா கடகம் ஜிம்மம் கன்னி துலாம் என்பது அவருடைய கரணத்தை வந்து என்ன சொன்ன ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய சிறந்த இடமாக கண்டிப்பாக செயல்படும். இது 100% உண்மை. இதை எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கிடணும். நம்மளுடைய கரணத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்டம் எது, நம்முடைய திதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்டம் எது, இதோடைய கனெக்டிவிட்டி எல்லாம் வந்து என்ன சொன்னால் கிடச்சி கண்டிப்பாக அதன் மூலமாக ஐஸ்வர்யம் சார்ந்த விஷயத்தில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள தான் என்ன சொல்லலாம்னா வந்து இலகுவாக ஷார்ட் அவுட்டாகவும் இருக்கணும். பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கிடைக்காமலாம் போகாது. இதில் வளர்விரை தேய்விரை அப்படிங்கிறதுல நமக்கு வரிசை 15 தான். 15 கரணம் வந்து 11. இப்போ இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா இதில் வந்து நம்ம ஜாதகத்திலே வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு பச்சை கலர் டிக் போட்டுடலாம். அந்த இடத்தில் சந்திரன் வரும்போது அதே சமயத்தில் இந்த இடத்துல சந்திரன் வரும்போது கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வெற்றி இல்லாமல்லாம் போகாது. இன்றைக்கி என்னுடைய அமைப்புக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனிங் எப்படி ஆச்சு அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு வருமானம். ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா கடகத்தில் சந்திரன், என்னுடைய ஐஸ்வர்ய வீடு கடகம். அந்த ஐஸ்வர்ய வீடு கடகம் அப்படின்னு சொல்லி வரும்போது எதிர்பாராமல் ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் அமௌண்ட்டை கொண்டாந்து கேட்டீங்களா சார், நான் வந்து பேலன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார், சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு.
அப்போ இதெல்லாம் சிந்தனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு இயற்கை கொடுக்க காத்திருக்கிறது, நம்ம வாங்கிறதுக்கு என்ன சார் ரெடியாக இருக்கணும். அவ்வளோதான். அதை என்ன சார் எது அப்படின்னு பார்க்கணும். அன்றைய நாளில் என்ன சொன்னான்னா நம்ம அமைதியாக இருக்கணும். எப்பயுமே ஒன்று நினச்சிக்கிடுங்க, வந்தாலும் சந்தோஷப்படாதீர்கள், வராவிட்டாலும் வருத்தப்படாதீர்கள். இது ஆன்மீகத்தில் ஜெயிச்சிடலாம். வந்த அன்னைக்கு ஒரு கொண்டாட்டம், வராத அன்னைக்கு என்ன சொல்லணும், கோழி குக்குன மாதிரி இருக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் படித்து விட்டீர்கள் என்று சொன்னால் இயற்கை உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்க 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 எதுவும் நடக்காது. பிரபஞ்சத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, நீங்கள் எதிர்பார்க்க அது கொடுக்காது. என்னுடைய கோரிக்கையை வச்சாச்சு, வெற்றி பெற்று கொடுக்க முடிந்தால் கொடு, இல்லையா என்னுடைய முயற்சியை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம மட்டும் போயிட்டே இருந்தோம்னா அது நம்ம பின்னாடி வந்துடும். அதை விடுத்து அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் செயல்படுத்த கண்டிப்பாக உங்களுக்கு விரக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது தான் இந்த பஞ்சபூதம். இதை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறி, எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.